கண்ணா, என் சின்ன மென்மையான கொழுக்கட்டையே, இப்ப பாட்டி உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கொஞ்சம் சிரிப்பா கூட சொல்ல போறேன், சரியா? ரொம்ப காலம் முன்னாடி ஒரு சின்ன ஊர்ல ராமன்னு ஒரு மனுஷன் இருந்தான். ராமன் ரொம்ப நல்லவன், ஆனா ரொம்ப மறந்து போற ஆளு. ஒரு நாள் ராமன் வேலை விஷயமா வேற ஊருக்கு போனான். திரும்ப வரும்போது யோசிச்சான், மாமியார் பக்கத்துல தானே இருக்கு, ஒரு தடவை போய் பாத்துட்டு வரலாம். மாமியார் ரொம்ப பாசமா கூப்பிட்டு ஸ்பெஷலா ஒரு இனிப்பு செஞ்சு கொடுத்தா. வெளியில மென்மையான அரிசி மாவு, உள்ள தேங்காய், வெல்லம். எவ்வளவு ருசி! ராமன் சந்தோஷமா சாப்பிட்டான். ஒரு கொழுக்கட்டை, 2வது கொழுக்கட்டை, 3வது கூட சாப்பிட்டானோ என்னமோ. அப்புறம் கேட்டான், இந்த இனிப்பு பேர் என்ன? கொழுக்கட்டை மாமியார் சொன்னாங்க. அப்ப ராமன் டிசைட் பண்ணிட்டான், இந்த பேரை மட்டும் மறக்க கூடாது. வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் கொழுக்கட்டை 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 அப்படியே சொல்லிட்டு போனான். வழியில ஒரு சின்ன வாய்க்கால் வந்துச்சு. எதிர்பக்கத்துல இருந்து இன்னொரு ஆளு திடீர்னு குதிச்சு கத்தினா, அத்ரி பச்சா. ராமனும் அதே மாதிரி குதிச்சு கத்தினா, அத்ரி பச்சா. வாய்க்கால தாண்டி ராமன் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணினான். அந்த நேரத்துல இருந்து கொழுக்கட்டைன பேரு அவன் மனசுல இருந்து மறந்து போயிடுச்சு. மிச்சம் இருந்தது ஒரு வார்த்தை மட்டும், அத்ரி பச்சா அத்ரி பச்சா. வீட்டுக்கு வந்த உடனே ராமன் மனைவிய பார்த்து சொன்னான், ஒரு இனிப்பு செஞ்சு கொடு, அத்ரி பச்சா. அத்திரி? என்ன அத்ரி பச்சா? மனைவிக்கு ஒன்னும் புரியல. கோபத்துல ராமன், ஐயோ, அவ கண்ணத்துல ஒரு அறை விட்டுட்டான். அப்புறம் உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுச்சு. தொப்பு கரணம் போட்டு போட்டு சாரி சாரின்னு சொன்னான். அத பார்த்து மனைவி சிரிச்சா. அப்புறம் கண்ணத்தை தொட்டு கண்ணாடியில பார்த்து சொன்னா, ஐயோ, என் கண்ணும் கொழுக்கட்டை மாதிரி இருக்கு. ராமன் சொன்னா, ஆமா, கொழுக்கட்டை கொழுக்கட்டை, அதான் அந்த இனிப்பு பேரு. என்ன ஒரு மறதி ஆளு நீ. அவ அவனை மன்னிச்சா, ருசியான கொழுக்கட்டை செஞ்சா. அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா கொழுக்கட்டை சாப்பிட்டாங்க. அதான் கண்ணா, பேர் மறந்தா இப்படியெல்லாம் நடக்கும்.